காதல் உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு உணர்வு. ஆனா பசங்க எல்லோருக்குமே லைஃப்ல ஒரு முறையாவது வரக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அவ பண்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்வா? இந்த கன்ஃபியூஷன் தான் பல பேருக்கு தூக்கத்தையே கெடுக்கும். உளவியல் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடித்திருந்தால் அவங்க அதை உடனே வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களோட சில நடவடிக்கைகள் மூலமா உங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 15 ரகசிய சிக்னல்கள் என்னென்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுல எத்தனை சிக்னல் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு வீடியோவோட முடிவுல நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சிக்னல் 1, திருட்டு பார்வையும் கண் தொடர்பும், தி ஸ்டோலன் கிளான்சஸ். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க அவங்கள பார்க்காத நேரத்துல உங்களை ரசிச்சு பார்ப்பாங்க. திடீர்னு நீங்க அவங்கள திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்வையை திருப்பிக்குவாங்க. இல்லனா ஒரு சின்ன வெக்கத்தோட சிரிப்பாங்க. நீங்க 2 பேரும் பேசும்போது அவங்க கண்கள் உங்களோட கண்களையோ அல்லது உங்க உதடுகளையோ ரொம்ப ஆழமா கவனிக்கும். இதுதான் முதல் சிக்னல். சிக்னல் 2, உங்களுக்காக நேரத்தை உருவாக்குவது, மேக்கிங் டைம் ஃபார் யூ. பொதுவாகவே பெண்கள் அவங்களுக்கு பிடிக்காதவங்க மெசேஜ் பண்ணா நான் பிஸி அப்புறம் பேசுறேன்னு ஈஸியா தவிர்த்துடுவாங்க. ஆனா உங்களை பிடிச்சிருந்தா அவங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உடனே உங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க எப்பவாவது பார்க்கணும்னு கூப்பிட்டா அவங்க வேலையை எல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா டைம் ஒதுக்குவாங்க. உங்களோட நேரத்தை செலவிடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்னல் 3, சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வைப்பது, ரிமெம்பரிங் த லிட்டில் டீடைல்ஸ். நீங்க ரொம்ப சாதாரணமா எப்பவோ ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. நீங்களே அதை மறந்துருப்பீங்க. ஆனா அவங்க அதை கரெக்டா ஞாபகம் வச்சு உங்க பிறந்த நாளுக்கோ அல்லது சாதாரண நாட்களிலோ நீங்க ஆசைப்பட்டதை சர்ப்ரைஸா செய்வாங்க. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறை அப்படி. சிக்னல் 4, சின்ன சின்ன பொறாமை, த கியூட் ஜெலசி. இந்த சிக்னலை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க அவங்க முன்னாடி வேற ஏதாவது பொண்ணுகிட்ட ரொம்ப கேஷுவலா சிரிச்சு பேசுறத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க முகம் உடனே மாறும். உங்ககிட்ட வந்து அவ யாரு, ஏன் அவகிட்ட அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசுறன்னு உரிமையா சண்டை போடுவாங்க. அந்த சின்ன கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான காதல். சிக்னல் 5, அவங்களோட ரகசியங்களை பகிர்வது. பெண்கள் தங்களோட தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் அவங்க லைஃப்ல நடந்த கசப்பான சம்பவங்களையும் எல்லார்ட்டையும் சொல்லிட மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட அதை எல்லாத்தையும் தயக்கமே இல்லாம சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நான் உன்னை முழுசா நம்புறேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கறது தான். சிக்னல் 6, எதிர்காலத்தை பற்றி உங்களுடன் பேசுவது. பேச்சுவாக்குல நாம அடுத்த வருஷம் அங்க ட்ரிப் போகலாம், ஃபியூச்சர்ல நான் இப்படி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன்னு அவங்களோட எதிர்கால திட்டங்கள்ல உங்களையும் ஒரு பகுதியா சேர்த்து பேசுவாங்க. அவங்க கனவுகள்ல உங்களுக்கும் இடம் இருக்குன்னா நிச்சயமா அவங்க மனசுலயும் உங்களுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம். சிக்னல் 7, மொக்கை ஜோக்கிற்கும் சிரிப்பது. நீங்க ரொம்ப சுமாரான ஒரு ஜோக் சொல்லியிருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் உங்களை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மட்டும் உங்களை பார்த்து ரொம்ப அழகா மனசா சிரிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க என்ன பேசினாலும் அது அவங்களுக்கு ரசனையா தான் தெரியும். சிக்னல் 8, சின்ன சின்ன உதவிகள் கேட்பது, த பென் பிராங்க்லின் எஃபெக்ட். உளவியல்ல இத பென் பிராங்க்லின் எஃபெக்ட்னு சொல்வாங்க. அவங்களாலேயே செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன வேலையா தான் இருக்கும். ஆனா வேணும்னே உங்ககிட்ட வந்து இத கொஞ்சம் செஞ்சு தரியா அன்னு கேட்பாங்க. உங்ககிட்ட உதவி கேட்கிற சாக்குல உங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணுங்கிற அவங்களோட கியூட்டான தந்திரம் இது. சிக்னல் 9, உங்களை நோக்கி சாய்ந்து பேசுவது. ஒரு கூட்டத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ கவனிங்க. அவங்க உங்களை நோக்கி லேசா சாய்ந்து உட்கார்ந்து உங்க முகத்தை பார்த்தே பேசுறாங்கன்னா அவங்க முழு கவனமும் உங்க மேல மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். சிக்னல் 11, உங்களை கிண்டல் செய்வது, பிளேஃபுல் டீசிங். உங்களை ரொம்ப மரியாதையா வாங்க போங்கன்னு பேசுறத விட அடிக்கடி உங்ககிட்ட செல்லமா சண்டை போடுறது, உங்களை வம்பிழுக்கிறது, விளையாட்டா அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொண்ணு தங்களுக்கு பிடிச்ச பசங்க கிட்ட மட்டும்தான் செய்வாங்க. அந்த உரிமைய அவங்க உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. சிக்னல் 11, உங்களை பார்த்ததும் அழகுபடுத்துவது, த ப்ரீனிங் சைன். நீங்க தூரத்துல நடந்து வரத அவங்க பார்த்துட்டாங்கன்னா
உடனே அவங்கள அறியாமலேயே கலைஞ்சிருக்க அவங்க முடிய சரி பண்ணுவாங்க, சுடிதாரையோ ட்ரெஸ்ஸையோ சரி செஞ்சுட்டு ரொம்ப டீசெண்டா நிக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடி எப்பவும் அழகாக தெரியணும்னு அவங்க ஆழ்மனசு படுற பாடு இது. சிக்னல் 12. சின்ன மாற்றங்களையும் உடனே கவனிப்பது. நோட்டிசிங் த அன்னோட்டிஸ்ட். நீங்க ஒரு புது ஹேர் கட் பண்ணிருக்கலாம் அல்லது புதுசா ஒரு வாட்ச் கட்டியிருக்கலாம். பசங்க யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை பார்த்த அடுத்த செகண்ட், ஹே புது ஹேர் கட்டா, நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா உங்களை அவங்க எந்த அளவுக்கு நோட் பண்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சிக்னல் 13. உங்கள் செயல்களை அப்படியே செய்வது. மிரரிங். நீங்க எப்படி உட்கார்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க காஃபி குடிச்சா அவங்களும் குடிப்பாங்க. நீங்க பயன்படுத்தும் அதே வார்த்தைகளை அவங்களும் தங்களோட பேச்சுல அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இத மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. மனதளவில் உங்களுடன் ஒரு ஆழமான கனெக்ஷன் உருவானால் மட்டுமே இது நடக்கும். சிக்னல் 14. முதல் மெசேஜ் அவளாகவே செய்வது. இனிஷியேட்டிங் த கான்வர்சேஷன். எப்பவும் நீங்க தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு இல்லாம அவங்களாகவே அடிக்கடி என்ன பண்ற, சாப்பிட்டியான்னு முதல் ஆளா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன்ல இருந்தும் மெசேஜ் பண்ணலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமாகிட்டீங்கன்னு அர்த்தம். சிக்னல் 15. உங்களுக்கு ஒரு அரணாக நிற்பது. டிஃபெண்டிங் யூ. நீங்க இல்லாத இடத்துல உங்களை பற்றி யாராவது தப்பா பேசுனா அதை ஒரு நிமிஷம் கூட அவங்களால பொறுத்துக்க முடியாது. உடனே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட சண்டை போடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா வந்து நிக்கிறதும் அவங்களாதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க வெறும் நண்பன் கிடையாது, அதற்கும் மேல. இப்போ சொல்லுங்க, இந்த 15 சிக்னல்கள்ல உங்க லைஃப்ல இருக்கிற அந்த ஸ்பெஷலான பொண்ணுகிட்ட இருந்து எத்தனை சிக்னல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? தயங்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான உண்மையான காதல் சீக்கிரமே உங்களை தேடி வரும்னு பிரபஞ்சத்தை வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சிங்கிள்ஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல காதல் மற்றும் உளவியல் ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.